ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இப்போ நான் இப்போ இந்த ஸ்போர்ட்ல வரும்போது lot of questions that arose was, oh, it's a man sport. ஏன்னா சண்டை இப்போ எல்லாமே லைக் இப்போ வார் போகிறதோ இல்லை லைக் சண்டைனாலே பசங்க தான் லைக் ஃப்ரண்ட்டாக நிற்பாங்க, பசங்களை தான் லைக் இது பண்ணாங்க. இட் இஸ் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டபிள் பிகாஸ் த physiologically, like physically, they're strong enough. But then, but that doesn't mean that MMA is a man's sport. Everybody questions that, and then, that itself is like encourage பண்றதை விட நிறைய negatives தான் thrown at you. எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய ஒரு தனி ஃபைட் டீம் இருக்குது, தனியாக ப்ரெப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜஸில் போயிட்டு லைக் பயங்கரமாக லைக் தேர் டூயிங் டூ குட் அப்படின்னு அங்கே உள்ளே போனதுக்கு அப்புறமா தான் ஸோ ஐ ட்ரெயின் அண்டர் மிஸ்டர் அஜித் சிகாமணி. ஹீ இஸ் மை கோச். அவர் தான் ஹி brought that fighter in me. That we have the top of the level athletes, genetics, training எல்லாமே இருக்குன்னு. ஸோ இன்னுமே நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் வச்சு புஷ் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு தீஸ் கைண்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் த பின்னக்கிள், த பெஸ்ட் திங் தட் புஷஸ் அஸ். இப்போ தெரியுதா மார்ஷல் ஆர்ட்ஸ் என் ரத்தத்துலேயே இருந்திருக்கு. ஹாய் அஃப்ஷான். ஹலோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கேன். சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சில்வர் வின் பண்ணியிருக்கீங்க. உஸ்பெகிஸ்தான் போய் அதுவும் போன வாட்டி சாம்பியன் ஆனவங்கள கம்ப்ளீட் ஸ்ட்ரீக்கில் போய் அடித்து துவம்சம் பண்ணியிருக்கீங்க வேறு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ, நன்றி. சிறப்பு. ஓகே, இப்போ எப்படி இருக்குது மனநிலை அண்டு கரண்ட் சுச்சுவேஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆல் குட், சூப்பராக தான் இருக்குது. ஸோ MMA அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு மிக்சட் மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியுது. பட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த பாக்ஸிங் அண்ட் MMA இருக்குல்ல, அதில் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் சொல்கிறீங்களா இது எப்படின்னு? ஸோ மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸுங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஸ்போர்ட். ஸோ பாக்ஸிங் கேட்டிருக்கீங்க, கராட்டே, டைக்வாண்டோ, இது எல்லாமே கலந்தது தான் மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ். பட் இதில் எஃபெக்டிவ் ஸ்போர்ட்ஸ் தான் எடுத்து நம்ம பண்ணுவோம். ஸோ நாங்கள் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா, பாக்ஸிங் இருக்குது, கிக் பாக்ஸிங், முவாய் தாய் இருக்குது, அண்ட் தென் ஜூடோ, ரெஸ்லிங், குஸ்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே சார். அண்ட் தென் ஜுஜிட்ஸுன்னு ஒரு ஸ்போர்ட் இருக்குது, அது ஃபுல்லாகவே கிரவுண்ட் கேம். ஸோ எல்லாம் நின்று சண்டை போடலாம், பட் கீழே லைக் விழுந்துட்டாங்கன்னா லைக் கிரவுண்டு போயிடுச்சுன்னா என்ன. ஸோ ஃப்ரம் தேர் வி ஹாவ் கண்ட்ரோல் பொசிஷன்ஸ், லாக்ஸ், சோக்ஸ், அது எல்லாமே லைக் ஃபுல்லாகவே செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரி. அண்ட் தென் லிட்டில் பிட் ஆஃப் சாம்போ. ஸோ இதுதான் நாங்கள் பண்ணுறது ஃபுல்லாகவே. ஸோ இதுதான் மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ், லைக் எல்லாம் சேர்ந்து கலந்து. அண்ட் வென் இட் ஆல் ஸ்டார்டட், ஏன்னா இது ஆரம்பத்தில் யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, நீ இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் அந்த இனிஷியல் ஸ்டெப் இருக்கும்ல, அது யாரும் உங்களை புஷ் பண்ணது? இல்லை, ஆனஸ்ட்லி நான் ஐ சா திஸ் திங் கால் எம்எம்ஏன்னு பார்த்தேன். அது என்னன்னு தெரியாது. ஃபைட்டிங் சும்மா ஒரு லைக் பேசிக் ஐடியா இருந்துச்சு. சரி, லைக் சின்ன வயசுலேருந்தே நிறையா சம்பவம்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால லைக் சண்டை போட பிடிக்கும். ஸோ ஸ்கூலில், காலேஜில் எல்லாமே. ஸோ அதனால சரி, எம்எம்ஏன்னு ஐடியா இல்லை. ஸோ சரி நம்ம போய் லைக் பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் லைக் ரிசர்ச் பண்ணேன் அதை பற்றி, எம்எம்ஏனா என்ன கூகுளெல்லாம் போட்டு பார்க்கும்போது காம்பேட் கைனெட்டிக்ஸ்னு ஒரு பிளேஸ் ஃபைண்ட் பண்ணேன். நிறையா பிளேஸஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் கிராஸ்ஃபிட் பண்ணிட்டு இருந்தேன், அங்கேயே எம்எம்ஏன்னு போட்டிருந்தாங்க, பட் ட்ரெயினர் இல்லை. அங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் கேட்டேனே, இது என்னது எம்எம்ஏன்னு இருக்கே, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா இடத்துலையும் எம்எம்ஏன்னு போட்டு வச்சுருக்காங்க, பட் தென் யாருமே ப்ராப்பர்லி லைக் டீச் அந்த ஸ்போர்ட்டை ப்ராப்பர்லி கற்றுக் கொடுக்கல. பிகாஸ் நான் எல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் நான் ஃபைனலி ஓகே காம்பேட் கைனெட்டிக்ஸ் லைக் பார்க்கும் போது இட் வாஸ் லைக் ஓகே திஸ் இஸ் த பிளேஸ் அப்படின்னு இருந்துச்சு. அண்ட்
they also produce a lot of champions, like சீனியர்ஸ் எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் போயிருக்காங்க, ஃபைட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க மெடல் அடிச்சதுல. அண்ட் நேஷ்னல் அத்லீட்ஸ் இருக்காங்க, நேஷ்னல் சாம்பியன்ஸ் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் லைக் பார்க்கும் போது இட் வாஸ் ஒன் ஹோல்சம் லைக் ஒரு சாலிட் பிளேஸ்ன்னு தோணுச்சு. அண்ட் தென் நான் போய் உள்ளே போனதுக்கப்புறம் சரி ஓகே சும்மா ஐவ் ஆல்வேஸ் லைக் கம்பீட்டிங். ஸோ சரி நம்ம யூனோ லைக் லெட் மீ லேர்ன், இது கற்றுக்கிட்டு அப்புறமா நல்லா பண்ணால் காம்படிஷன்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு நான் சரி ஓகே ஸ்டேட்டு நேஷ்னல் அந்த மாதிரி எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய ஒரு தனி ஃபைட் டீம் இருக்குது, தனியாக ப்ரெப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜஸில் போயிட்டு லைக் பயங்கரமாக லைக் த டூயிங் டூ குட் அப்படின்னு அங்கே உள்ளே போனதுக்கு அப்புறமா தான் ஸோ ஐ ட்ரெயின் அண்டர் மிஸ்டர் அஜித் சிகாமணி, ஹீ இஸ் மை கோச். அவர் தான் வந்து ஹி brought that fighter in me. ஓகே, ஒரு வாரியர் மாதிரி உனக்குள்ள ஒரு மிருகம் இருக்கு, அதை தட்டி எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கொண்டு வந்தது. ஸோ அப்புறமா தான் ஐ திங்க் ஐ ஸ்டார்டட் மை அப்போ தான் ஐ அண்டர்ஸ்டுட் MMA என்ன அப்படின்னு. அண்ட் தென் அது பண்ணும் போது அண்ட் எவ்ரிபடி கம்ஸ் லைக் இப்போ நான் கூட வந்துட்டு இல்லை நம்ம சும்மா பாக்ஸிங் பண்ணலாம் போயிட்டு அங்கே இருக்குது தனித்தனியாக கூட யூ கேன் லைக் யூனோ லேர்ன் லைக் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸாக கூட நம்ம கற்றுக்கலாம். பட் MMA பண்ணும் போது இட் கிவ்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் லைஃப். ஏன்னா அது வந்து லைக் ஐ செட் வெறும் பஞ்சஸ் லைக் பாக்ஸிங்லாம் வந்து பஞ்சஸ் பண்ணிட்டு லைக் கீழே விழுந்துட்டாங்கன்னா ரெஃப்ரி ஸ்டாப் பண்ணி எழுப்பி விட்டுருவாங்க. பட் இதில் நம்ம பஞ்ச் பண்ணலாம், கிக் பண்ணலாம், கீழே டேக் டவுன் நம்மளே கீழே எடுத்துட்டோம் போகலாம். நம்ம வி கேன் சூஸ், நம்ம நின்று நம்ம சண்டை போடணுமா, நம்ம கேம் பிளான் பண்ணலாம், இல்லை நம்ம ரெசில் பண்ணிட்டு நம்ம கீழே போயிட்டு நம்ம யூனோ கீழே கிரவுண்ட் இன் பவுண்ட் இல்லை கீழே வந்து போயிட்டு சப்மிஷனில் முடிக்கிறது. ஸோ நம்மளே வந்து நிறைய லைக் இட்ஸ் லைக் ஹியூமன் செஸ், தட்ஸ் வாட் ஐ யூனோ லைக் கால் இட். ஸோ அந்த மாதிரி யூ கேன் நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம். அண்ட் நிறையா இருக்குது, there's so much aspect to the sport. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் லைக் பேசிக்லி அவ்வளோதான். எப்படி வேணாலும் அடிக்கலாம், அதுதான் கான்செப்ட். அடிக்கலாம் அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம போய் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அதுலேயும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சில்வர் வேறு வின் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெக்கக்னேஷன் நீங்கள் கிடைக்குதா உங்களுக்கு? நம்ம அது அவ்வளோ தூரம் போய் ப்ரௌட் ஆக்கியிருக்கோம்ல நம்ம கண்ட்ரியை, அதுக்கு ஈக்குவலாக எதாவது நடந்திருக்கா ஏதாச்சும்? இல்லை அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ நான் வந்து ட்ரைனிங்கே பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து ஒரு கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் ஸ்போர்ட் கிடையாது. இது ஏன் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் ஸ்போர்ட் இல்லைன்னா இது வந்து ஒரு ஒலிம்பிக் ஸ்போர்ட் கிடையாது. பாக்ஸிங் தனியாக ஒரு ஒலிம்பிக் ஸ்போர்ட், ரெஸ்லிங் தனியாக ஒலிம்பிக் ஸ்போர்ட். பட் இது எம்எம்ஏன்றது அதுக்கு அந்த ஸ்போர்ட்டுக்கான அங்கீகாரம் அதுக்கு கிடைக்கல. பட் இட்ஸ் லைக் கிரிக்கெட். Cricket is also not an Olympic sport, but you know there's so much hype and publicity and the rewards they get. மார்க்கெட்டிங் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் கவர்மெண்ட்டும் ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணுது. இப்போ நம்மளுக்கு டிஎன்பிஎல்னு நடத்துகிறாங்க ஃபுல்லாகவே. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து அண்ட் there's so much money in it, right? ஸோ எல்லாமே வந்து athletes ஒரு athletes-உம் இருக்கட்டும். I have a cricketer friend. He's been sponsored, like fully sponsored by the government, and not just from here. He's from like கேரளாலேருந்து லைக் எடுக்கிறாங்க, ஏலத்துக்கு எடுத்து இங்கே வந்து தங்க வச்சு he like you know the training, everything like his supplements, his training, அவங்களுக்கு you know essence, strength and conditioning coaches, everything sponsored by government. Everything sponsored by the Tamil Nadu government. So அப்போ வந்து நான் லைக் யோசிக்கிறேன், I am from Chennai, I am a Tamil girl, right? And there's you know I have like I've made history basically. So silver medal அடிச்சது 3 time ஒரு டோர்னமெண்ட்ல வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல. இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆல்சோ. ஸோ ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல 3 வின்னிங் ஸ்ட்ரீக்ல அண்ட் சில்வர் மெடல் அடிச்சதே இட்ஸ் லைக் பிக் அச்சீவ்மெண்ட். பட் அதுக்கு ஸோ அதுக்கு எனக்கு வந்து லைக் இல்ல ஸ்பான்சர் பண்ணா கூட கூப்பிட்டு பாராட்டிக்கலாமே அப்படி கூட இல்ல லைக் அது மாதிரி கூட? we've spoken to the education minister. இப்போ கூப்பிட்டு பேசினாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இன்னும் பார்க்கல, இட்ஸ் ஸ்டில் ஆன் ப்ராசஸ். ஸோ பார்க்கலாம் அது எப்படி போகுது. hope everything goes fine, எல்லாமே நடந்தா. hopefully maybe you know my medal can bring a lot of changes to the sport itself, and
I hope I get the reward for my award. ஸோ இது நம்ம ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2019 வரைக்கும் உங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்தோன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இந்த எம்எம்ஏ மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கும். அது சேர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பாட்டு பாடுறது, வீடியோஸ் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பீங்க. கட் பண்ணி பார்த்தா இங்கே ஃபுல்லாக அப்படியே போட்டு பெரட்டி எடுக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஒரு பார்த்து அந்த பஞ்ச் பண்ணி அந்த பிளட் இருக்குது, ஒருத்தவங்க வாய் உடஞ்சி அதெல்லாம் அப்படியே ரசிச்சு மூக்கு அதுதான் நிறைய அது மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க. லைக் இது எப்படி அது அவ்வளோ பேஷனேட்டடாக அந்த ஒரு ஸ்போர்ட்குள்ளே லைக்? ஸோ எனக்கு வந்து I've always been this, the sports எனக்குள்ளே இருந்திருக்கு எப்பவுமே. பட் I never got that support or that from family, school, like எங்கேயுமே. We've always been, like படிக்கணும் and, like it's always been படிப்பு. And நான் காலேஜ் I studied in Hindustan University. ஸோ காலேஜில் வந்து எனக்கு 3rd year of my college, mid of my engineering படித்தேன், just like everyone. ஸோ அப்போ வந்து 3rd yearல தான் வந்து எனக்கு அப்போ ஸோ we're allowed to explore a lot of things. And அப்போ அந்த வயசு கூட I was 18, I think. அப்போ I was exploring things. And for me, ஒரு பாயிண்ட்ல I just like stopped and I was like, hey, இதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் பண்ணுறேன்னா I have to do it for myself. எனக்காக பண்ணணும். And something that I like doing, something that I love doing, அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னன்னு யோசிக்கும் போது இட்ஸ் ஆல்வேஸ் பென் ஸ்போர்ட்ஸ் இந்த பேக்ரவுண்ட் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. சரி ஓகே அப்படின்னு. ஆனஸ்ட்லி நான் ஏன் ஃபைட்டிங் சூஸ் பண்ணேன், MMA சூஸ் பண்ணேன்னு தெரியாது. ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் நம்ம ஒரு பாதையை நோக்கி லைக் போயிட்டு இருந்தா லைக் யூ ஹாவ் அ கோல், யூ ஹாவ் அ விஷன், நீங்கள் யூ கீப் கோயிங் டுவர்ட்ஸ் இட். பட் ஈவன் இஃப் யூ ஆர் லாஸ்ட் ஆர் யூ டோன்ட் நோ வாட் யூஆர் டூயிங், அந்த சத்தம் எங்கேருந்தோ கேட்கும்ல. அண்ட் அந்த யூல் டிஸ்கவர் தட் பாதை, புரியுதா? ஸோ யூல் ஜஸ்ட் டிஸ்கவர் அண்ட் லைஃபே வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணும். அண்ட் ஒன்ஸ் அது பிடிச்சிட்டிங்கன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கணும், அது பிடிச்சிட்டு. அதுதான் நம்மளே ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த விஷயம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் கற்றுட்டே இருப்போம் அண்ட் சுற்றி நம்ம ஃபேமிலிஸ் வந்து சப்போர்ட் பண்ணாத போது நம்ம வந்து ஒரு பாயிண்டில் சேச்சுரேட் ஆகிடுவோம், போதும் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. ஃபேமிலி சைட்லேருந்து ஏதாவது சப்போர்ட் வந்துட்டு இருக்கா? ஏன்னா இப்போ நீங்கள் முஸ்லீம் அப்படி இருக்கும்போது அந்த புர்கா அதெல்லாம் போடணுன்னுவாங்க, போட்டுட்டு இருந்தேன். இப்போ இந்த ஸோ அந்த க்ரைட்டீரியா எல்லாத்தையுமே நீங்கள் லைக் அதையும் பார்த்துட்டு இங்கேயும் இருக்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்? ஸோ ஆக்சுவலி being a Muslim and being a woman and normally itself, see, நான் மேன் விமன் பேசல, பட் தென் விமன் வந்து we like லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது, லைக் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஸோ நிறையா வந்து இப்போ நான் வந்து இப்போ இந்த ஸ்போர்ட்டில் வரும்போது லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தட் அரைஸ்ட் வாஸ், ஓ இட்ஸ் அ மேன் ஸ்போர்ட். ஏன்னா சண்டை இப்போ எல்லாமே வந்து லைக் இப்போ வார் போகிறதோ இல்லை லைக் சண்டைனாலே வந்து பசங்க தான் லைக் ஃப்ரண்ட்டாக நிற்பாங்க, பசங்களை தான் இது பண்ணாங்க. இட் இஸ் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டபிள் பிகாஸ் த physiologically, like physically they are strong enough. But then like, but that doesn't mean that MMA is a man sport, purida. It's for everyone, self defense. And I'm not fighting a man, I'm fighting a woman in my own category. So idellame irukku. So the immediate response is like, Sunday edhukku nee podra, like nee edhukku sanda podra. And then everybody questions that. And then that itself is like encourage பண்றதை விட நிறைய நெகட்டிவ்ஸ் தான் வந்து thrown at you being a woman and choosing something different from the rest. I think that's the word. So தனியா நீ ஏதாச்சும் சூஸ் பண்ற, தனியா நீ ஏதாச்சும் லைக் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா a lot of negatives are thrown at you and it's not normalized. அது ரொம்ப லைக் தனியா பார்க்கறது, நிறைய விமர்சனங்கள் இது அதுன்னு. பட் தென் ஐ திங்க் எனக்கு வந்து கேஜில் விட எனக்கு ஃபஸ்ட்டு வெளியில் உள்ளுக்குள்ளே தான் சண்டை இருக்குது. லைக் அந்த ஃபைட்டை நான் வின் பண்ணிட்டு தான் நான் வந்து பேட்டில் பார்த்துருப்பீங்க அங்கே. ஆமாம். ஸோ வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லலை, வீட்டில் யாருக்குமே தெரியாது. பிகாஸ் எனக்கு தெரியும்ல லைக் இப்போ வந்து நம்மளே வந்து இப்போ தான் நம்ம ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கோம். இப்போ நம்மளை வந்து ஒரு 100 பேர் வந்து லைக் புல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்மளுக்கு அது வேணாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பிளேஸ், ஒரு ஸ்டேபிளா நம்மளை ஸ்டேபிள் ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரென்த் இந்த ஜேர்னிலேயே பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டயும் சொல்லலை. லைக் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் நியூ and friends also were like, okay, my friends, I'm very blessed to like have like friendship with len nenikiren. A lot of
lot of my friends, they really believed in me and they knew that, you know, I will achieve something big, and they've also seen that in me, I think. Like, yeah, so adu vandu they know, like they've always been like supportive, but avungalukku they had no idea that, you know, நான் வந்து லைக் I'll create history அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ ஓகே ஏதோ லைக் பண்ணுறான். அண்ட் ஐ ஆல்சோ when I like something, லைக் எனக்கு நான் ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, லைக் ஒரு உடும்பு பிடிச்சிட்டு லைக் நான் அது பண்ணுவேன், லைக் வேணும்னா வேணும், வேணும்னா வேணும் எனக்கு அப்படின்னு. ஸோ அது நல்ல விஷயங்களுக்கு தான். ஸோ அது வந்து நான் அப்போது அது செய்கிற போது ஐ டென்ட் டெல், வீட்டில் சொல்லலை. அண்ட் தென் பாஸ்கெட் பால் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து MMA கிளாஸஸ் போயிட்டு இருந்தேன். அது சரி, நம்ம ஒரு மெடல்லாம் அடிச்சதுக்கப்புறம் நம்ம பேசலாம், ஒரு நம்பிக்கை வரும், அப்போதான் வீட்டில் நம்பிக்கை வரும், இல்லைன்னா வந்து அடிதான் உழும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் நம்ம ஸ்கில்ஸ் எல்லாம் வீட்டில் காமிக்கிற மாதிரி இருக்கும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஸோ அதனால நான் வந்து சொல்லலை. அண்ட் தென் லேட்டர் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்களே, லைக் மாட்டிக்கிட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் விடலை. அதுக்கப்புறமா நான் சண்டை போட்டு அழுது இது பண்ணிலாம் இல்லை நான் வந்து போகிறேன் அப்படி. ஆக்சுவலி வீட்டில் வந்து கடைசியாக வீட்லேயுமே MMA ஆர்டிஸ்ட், ஐ மீன் MMA கற்றுக்கிறவங்க அழுக தான் பயன்படுது லாஸ்ட். இல்லை ஆக்சுவலி என்னன்னா லைக் கொஞ்சம் சண்டை ஆயிடுச்சு. ஸோ நான் அரியர்ஸ் எல்லாமே வீட்டில் மாட்டிக்கிட்டேன். அரியர்ஸ் இல்லை, நான் எக்ஸாம்கே போக மாட்டேன், ரீஅப்பியர் எல்லாமே. சரியா, நான் ஃபெயில் ஆகலை. ஸோ அதனால ரீஅப்பியர் நிறையா, லைக் ரீஅப்பியர் ஃபுல்லாக. ஸோ எக்ஸாமுக்கே போகல, அதுவும் சேர்ந்து மாட்டிக்கிட்டனால ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு பிரளயமே நடந்துச்சு வீட்டில். அண்ட் தென் ஐ லைக் ஹேட் டு யூனோ கன்வின்ஸ், ஈஸியாலாம் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க, லைக். ஸோ அதனால ஐ ஹேட் டு ஃபைட் மை வே அவுட். அண்ட் தென் ட்ரைனிங் போயிட்டு இருந்தேன். வீட்டில் அப்பா தான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு இருந்தாங்க அப்போல்லாம். அண்ட் இந்த இது கூட அந்த அட்டையர், அந்த புர்கா. ஸோ என் ஃபேமிலி வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. ஐ கம் ஃப்ரம் முஸ்லிம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. என் பேரண்ட்ஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங், பட் தென் என் பாட்டி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் எப்பவுமே அந்த 4 பேர் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த ரிலேட்டிவ்ஸ் இதுலலாம். பட் தென் பாட்டி கூட வந்துட்டு லைக் ஓகே போ பண்ணு அப்படின்ட்டுமாங்களா? இல்லை ஆக்சுவலி லைக் இது பண்ணல ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் லைக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் லைக் இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் போனேன், லைக் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். ட்ரைனிங் விடலை. ட்ரைனிங் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இல்லை என்ன ஆனாலும் நம்ம வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து அழுது புரண்டு என்ன பண்ணுறோம், பட் தென் ட்ரைனிங் மட்டும் நம்ம மிஸ் பண்ணாமல் இது பண்ணிக்கணும். அண்ட் தட் சம்திங் தட்ஸ் தாட் ஃபார் மீ இன் த ஜிம். லைக் யூனோ லைக் மை கோச் எங்களை அப்படியே செதுக்கியிருக்காங்க அந்த மாதிரி, லைக் சொல்லி அது கண்டிஷன் பண்ணியிருக்காங்க. லைக் யூனோ என்ன ஆனாலும், லைக் யூனோ வெளியில் வந்து லைக் 1000 இது போயிட்டு இருக்கோம், வீட்டில் பிரச்சனை இருக்கும், பாய் ஃப்ரெண்ட் கூட பிரச்சனை இருக்கும், கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பிரச்சனை இருக்கும், ரிலேட்டிவ்ஸ் எழுதிடுவாங்க. இது என்ன இருந்தாலும் வந்து ட்ரைனிங் மிஸ் பண்ணக்கூடாது, சரியா? என்ன ஆனாலும் லைக் யூ ஷுட் பி இன் த மேட்ச் அப்படின்னு. நான் ஒரு நாள் ட்ரைனிங் மிஸ் பண்ணாலே எனக்கு ஒரு மாதிரி லைக் கில்ட்டியாக இருக்கும், ஒரு மாதிரி ஏதோ லைக் உறுத்திக்கிட்டே இருக்கும் எனக்கு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம ட்ரைனிங் மிஸ் பண்ணாமல் போகணும் அப்படின்னு போயிட்டு இருந்தேன். தென் மெடல் அடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் லைக் சைலண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சரி என்னமோ பண்ணு அப்படின்னு விட்டுட்டாங்க. But later, I think slowly, my parents also saw that me working towards this like serious. சரி ஏதோ ஜோக் காமிக்கல, சீரியஸாகவே வந்து அவள் பண்ணிட்டு இருக்கா, இறங்கி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. And that effort, that discipline that I brought in, and you know, like the sacrifices that I made, and எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன், அவங்ககிட்ட சொல்றது இல்லை, பட் அவங்க பார்க்குறாங்க இல்லையா, லைக் பார்க்குறனால. And then I think that respect is something that I earned ன்னு நினைக்கிறேன் வீட்டில். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து now they're happy and proud, because everywhere they're like நீங்கள் வந்து அஃப்ஷானோட அம்மாவில் அப்படி இப்படின்னு லைக்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் அவங்களுக்கு அது ஹாப்பியாக பெருமையாக இருக்குது. பட் இப்போல்லாம் எல்லாம் என்னோட ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கிள் வந்துச்சு, என்னோட வீடியோ ஏதாச்சும் வந்துச்சுன்னா லைக் என் அம்மா அப்பாலாம் ஃபார்வர்ட் பண்ணி விடுறது. அப்போல்லாம் யார் அனுப்புவாங்கன்னு பயந்துட்டு இருப்பாங்க, இப்போ வந்து அவங்களே ஹாப்பியாக ஷேர் பண்ணி விடுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டில் ஐ திங்க் தட் இஸ் க்ரீன் டிக் வந்துச்சு. ஆமாம், இப்போ கொஞ்சம் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க வீட்டில். ஸோ இப்போ பொதுவாக அந்த டயட்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, இப்போ பாக்ஸிங்க்கும் மற்ற எல்லாத்துக்குமே வந்து கேஜிஸ் வைஸ் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கும் அது மாதிரி க்ரைட்டீரியா லைக் வெயிட் வச்சு தான் போவாங்களா? ஆமாம். ஸோ இதில் வந்து வெயிட் கேட்டகரிஸ் இருக்குது.
ஸோ நான் வந்து ஸ்ட்ரா வெயிட்டில் ஃபைட் பண்ணுறேன் -52.2 கிலோஸ். அந்த அந்த கரெக்டாக அந்த எக்ஸாக்ட் வெயிட்டில் தான் இருக்கணுமா? ஆமாம், அது கீழே இருக்கலாம், பட் 52.2 ஈவன் மேலே இருக்கணும். மேலே இருக்கவே கூடாது. 100 கிராம்ஸ் 50 கிராம்ஸ்னா கூட ரிஜெக்ட் பண்ணிடுவோம். 52ல 53ல இருந்தாலும் அவுட்டு. 53 என்ன, நீங்கள் 52.25 இருந்தால் கூட உங்களுக்கு அவுட்டு. 52.2 எக்ஸாக்டாக இருக்கணும். ஸோ 0.50 கிராம்ஸ் 100 கிராம்ஸ் இருந்தால் கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்டர்நேஷ்னல்லாம் வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். லைக் ஒரு வாட்டி அட்லீஸ்ட் நேஷ்னல்ஸில் தில் கிவ் யூ அ சான்ஸ், லைக் ஒரு வாட்டி 2 வாட்டி லைக் ஏறி நிற்கிறதுக்கு அந்த வேயிங் மிஷினில். இதில் நீங்கள் ஏறி நின்னவுடனே அங்கே என்ன வெயிட் காமிக்குதோ அதுதான். அங்கே ஏறி நின்று உங்களுக்கு அதிகமாக காமிச்சதுன்னா அப்படிதான் வினீத் போகட் அவங்க வந்து அப்படிதான் லைக் அந்த கேஜிஸ்னால தான். ஆமாம், கேஜிஸ்னால சம்திங் கிராம்ஸ் கணக்கு தான் நினைக்கிறேன். ஸோ அதில் அவங்களுக்கு வந்து இதாச்சு. ஸோ வெயிட் கேட்டகரி இஸ் லைக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஸோ டயட் வந்து ஃபைட் கேம்ப் இருக்கும் 2 months இன்டர்நேஷ்னல் கேம்ப்லாம் கொஞ்சம் பெருசாக பண்ணுவோம். லைக் 2 months அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ 2 months பண்ணும்போது நாங்கள் அப்போவே வந்து இப்போது வாக் அரவுண்ட் வெயிட்னு ஒன்று இருக்கும். ஸோ நான் வந்து ஐ வாக் அரவுண்ட் 55 56 மேக்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுலேருந்து நான் கட் பண்ணுவேன் வெயிட்டு. ஸோ வெயிட் கட் பண்ணும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி என் டயட் மாறும். அது ஏற்ற மாதிரி நான் சப்ளிமெண்ட்ஸ் டயட் எடுத்துப்பேன். அண்ட் அது ஃப்ரம் த பிகினிங் கட் பண்ணிட்டு வருவேன். அப்போ தான் ஹெல்தி வெயிட் கட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டு அண்ட் லைக் வினீத் போகலாம் ரத்தம்லாம் சிந்துனாங்க. பட் யா, ஸோ அந்த மாதிரிலாம் லைக் பண்ணக்கூடாது. அது ரொம்ப லைக் பேட். பட் தென் லைக் ப்ராப்பர்லி அந்த ஒரு ப்ரோட்டோகால் ஒன்று இருக்குது, அது ஃபாலோ பண்ணிவிட்டு அதை பண்ணாலே அது ப்ராப்பர்லி வெயிட் வந்துடும். அது ஓகே. எனி ஃபுட் ஹேபிட்ஸ் ஏதாவது மெயின்டைன் பண்ணுவீங்களா? அதை கலோரிஸ் பர்ன் பண்ணுறதுக்கு அது இதுன்னு ஏதாச்சும்? இல்லை. ஸோ யூஸ்வலி இட்ஸ் ஆக்சுவலி வி ஹாவ் லைக் குட் ஆப்படைட். வி ஈட் அ லாட். லைக் நிறையா சாப்பிடுவோம். அப்படியா? இது டயட்னாலே உனக்கு சொல்லுவாங்க கொஞ்சமாக சாப்பிடணும்னு நினச்சி. அதுதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு. டயட்னா கொஞ்சமாக சாப்பிடணும், நிறைய விஷயம் லைக் என்ன சொல்றது, ஸ்வீட்ஸ் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, லைக் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. புரிதலே ரொம்ப தப்பா இருக்குல்ல அவங்க யாருக்குமே தெரியல. டயட் நிறைய பேருக்கு தெரியல ஆக்சுவலி டயட்னா என்னன்னு. ஸோ ஒரு பர்சனோட கோல்ஸுக்கு பொறுத்து நீங்கள் வந்து டயட் செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து வெயிட் கட் பண்ணுறேன்னா கேலரி டெஃபிசிட் டயட் போகணும். அண்ட் இப்போ நான் மெயின்டைன் பண்ணணும் மெயின்டெனன்ஸ் இதில். அண்ட் ஜாஸ்தி படுத்துறேன்னா நான் வந்து சர்ப்ளஸில் போகணும். ஸோ இதுதான் வந்துட்டு லைக் 3 ஆஸ்பெக்ட்ஸ். இப்போ நான் வெயிட் கட் பண்ணுறனால கேலரி டெஃபிசிட்டில் போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுவேன். அதுதான் சாப்பிட்றது தான் சாப்பிடுவேன் யூஸ்வலி. பெருசாலாம் லைக் நிறையா நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சாப்பிடுவோம், நிறையாலாம் சாப்பிடுவோம். பேசிக் ஸ்டஃப் லைக் வந்து ரொம்ப ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, இந்த மைதா அந்த மாதிரி விஷயம்லாம் சாப்பிடக்கூடாது. லைக் அது நார்மல் பர்சனுக்கே வந்து லைக் இட்ஸ் நாட் குட். ஹியர் அண்ட் தேர் ஒன்ஸ் இன் அ வேல் யூ கேன் ஹேவ் லைக் இதுவா. பட் தென் ஐம் யூ நோ வாட் ஐ மீன், ரைட்? ஸோ போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எவ்வளோ சாப்பிடணும், என்னோட வெயிட்டுக்கும் ஹைட்டுக்கும் நான் எவ்வளோ சாப்பிடணும்னு மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் எனக்கு தெரிஞ்சு நான் புரிஞ்சு சாப்பிட்றேன். ஓகே, இவ்வளோ இது பத்தும் இது போதும் இதுதான் சரியா, இது பத்தும் போதும் இல்லை, என்னோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு. ஸோ மேக்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் as far as I'm hitting my macros in the end of the day அது போதும். ஸோ மேக்ரோஸ்ன்றது ப்ரோட்டீன், உங்கள் ஃபேட், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபைபர், இதுதான் உங்கள் மேக்ரோஸ். இது வந்து எல்லாரோட மீல்லையும் வந்து எவ்வளோ அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு சாப்பிட்டா நீங்கள் வந்து லைக் ஈட்டிங் ரைட்டுன்னு அர்த்தம். ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து நியூட்ரிஷனிஸ்ட் போய் செக் பண்ணி அவங்க கொடுக்குற டயட் சார்ட் அப்படியே தான் ஃபாலோ பண்ணுவீங்க? அப்படியே அதுவும் இருக்காதா? If you know some good nutritionist, you can go to a good nutritionist, but then it's very rare. Like it's like ரொம்ப difficult to find, you know, a good nutritionist and all of that. Like இப்போ நிறைய பேர் நியூட்ரிஷன் பேர்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. ஸோ அதுக்கு தான் there's always, you know, like Google, you have to study, like உங்களுக்கு like you have to read about it. ஸோ நீங்கள் அதை ரீட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி. அண்ட் ஆப்வியஸ்லி if you have somebody you know who you can like ask for like doubts and all. For me, my coach has always helped us you know with all of that. Doubts நிறைய படிப்போம் நாங்கள் எங்களோட ஓன் இது. அண்ட் இது எல்லாம் ஜென்ரல் பீப்புளுக்கே இதுதான் லைக் டயட்டாக இருக்கணும், லைக் மேக்ரோஸ் ஹிட் பண்ணுறது தான் கோலாக இருக்கணும் அவங்களுக்கு. அதில் எவ்வளோ மேக்ரோஸ்ன்னு இருக்குது. ஸோ லைக் ஐ செட், வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, வெயிட் கட் பண்ணுறவங்களுக்கு, மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு அந்த போர்ஷன் தான் மாறும் தவிர மற்றபடி இட் வில் பி த சேம் ஃபார் ஆல். ஸோ இப்போ நீங்கள் கோச் நிறைய வாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கோச்சே உள்ளே கூப்பிட்டுலாம். ஸோ வெல்கம் பண்ணிடலாமா?
வரும்போதே அப்படியே அந்த ஒரு வெற்றி குறிலாம் போட்டு வரீங்க, அது எப்படி அது? இல்லை வணக்கம், சும்மா வணக்கம் சொல்லுங்க. சரி வணக்கம் சார், வணக்கம். ஏன்னா என்ன ரேகிங் பண்ணுறீங்க கோச்சை பயப்படாமல்? மைக் கொடுங்க உங்ககிட்ட. ஸோ அஃப்ஷான் வந்து இப்போ வேர்ல்ட்லே ஐ மீன் MMA இந்தியன் MMA athletes-ல தட் இஸ் மேல் அண்ட் ஃபீமேலில் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபைட்ஸ் ஃபாட் அண்ட் ஒன் இன் அ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அட் ஒன் ஸ்ட்ரெச் ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கோல்டு வந்து ஜஸ்ட்டில் தான் மிஸ் ஆயிடுச்சு ஆன டிசிஷன். ஸோ ரைட் நவ் பார்த்தீங்கன்னா amateur athletes-ல அஃப்ஷான் தான் நம்பர் 1 MMA athlete ஃப்ரம் இந்தியா. இது வந்து ஆக்சுவலாக ஒரு 5 years-ஆக ஷீ இஸ் பின் வின்னிங் கோல்டு அட் நேஷ்னல் சாம்பியன்ஷிப். ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் கழிச்சு ரொம்ப சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ணிவிட்டு வேர்ல்ட் ஸ்டேஜில் போய் வின் பண்ணியிருக்காங்க. என் ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் நேஷ்னல்ஸ் லக்னோ. ஸோ லக்னோ நேஷ்னல்ஸ் என்னோடய ஃபர்ஸ்ட் MMA ஃபைட். அப்போ வந்து நாங்கள் how many athletes did we go? 8 or 9 athletes. 10 athletes போனோம் ஃபர்ஸ்ட் ஃபைட்டில். 7 of us won gold and then I think 1 silver. So this was the medal tally. And நாங்கள் தான் வந்து தமிழ்நாடுக்காக ஓவரால் சாம்பியன்ஷிப் கூட அடித்தோம். அந்த 2021 இது லக்னோ நேஷ்னல்ஸ். ஓகே, தமிழ்நாட்டில் இந்த MMA இந்த இது இருக்குல்ல, இந்த ஆட்டை இது எப்படி பார்க்குறாங்க? அதுக்கான அங்கீகாரம் இருக்காது? அங்கீகாரம்னு பெருசாக இல்லை, நாங்கள் பண்ணுறது தான். பட் MMA வந்து ரொம்ப ஆக்சுவலாக thousands of yearsக்கு முன்னாடியே வந்து ஆஸ் அ கல்ச்சராக இருந்திருக்கு தமிழ்நாட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மகாமல்லபுரம் ஹோம் ஆஃப் த கிரேட் ரெஸ்டில் இப்போ காஞ்சிபுரத்துலேருந்து தான் போதி தர்மர் போயிருக்காரு, ஷாவ்லன் குங்ஃபுலாம் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த டைம்லலாம் இருந்திருக்கு அடித்தடி அடிமுறை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருந்திருக்கு. அந்த கடைசியாக அவங்க கேஜில் ஃபைட் பண்ணுவாங்கல்ல, அதுதான் வந்து MMA. ஆமாம். ஸோ அதுலேயும் நாங்கள் தான் கேஜெல்லாம் கொடுத்துருந்தோம், எங்கள் பசங்க போய் கொஞ்சம் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அதில். ஸோ எங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ரிச் வாரியர் ஹிஸ்ட்ரி இருக்குது. அதே மாதிரி கிரீஸில் பேங்க்ரேஷன் ஒன்று இருந்துச்சு, அதுதான் ஒலிம்பிக்ஸில் இருந்து MMA ஃபர்ஸ்ட் ஒரிஜினலாக இருந்தது. இதை இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி 1980s ஏர்லி 90s யூஎஃப்சின்னு சொல்லிட்டு ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. கராட்டே வர்சஸ் பாக்ஸிங் வர்சஸ் மோத்தாய் வர்சஸ் ரெஸ்லிங், அந்த மாதிரி சாம்பியன்ஸை வந்து ஃபைட் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து பெஸ்ட் ஃபைட்டர். ஸோ அதிலே வந்து ஃபில்டர் ஆயிடுச்சு. இப்போ நான் சொல்லலாம் கராட்டே தான் ஸ்ட்ராங்கஸ்ட், இல்லைனா பாக்ஸிங் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லலாம். பட் அவங்கள மோத வைக்கும்போது தான் இது வெளில வந்துச்சு. ஓகே, இதுதான் பஞ்சிங்குக்கு பாக்ஸிங் தான் பெஸ்ட்டு, கிக்ஸ் இன்க்ளூட் பண்ணால் மோத்தாய் பாக்ஸிங்கோட ஸ்ட்ராங்காக இருக்கும், ரெஸ்லிங் டேக் டவுன்ஸுக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ MMAல இப்போ என்ன ஆயிருக்குன்னா, முன்னாடி வந்து ஒரு பிளட் ஃபைட் மாதிரி இருக்கும், ஒரு பிளட் ஸ்போர்ட் மாதிரி இருக்கும், ரொம்ப ராவாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஒலிம்பிக்ஸ் போட்டால் ரூல்ஸ் அண்ட் ஆத்லீட் சேஃப்டி எல்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் இன்க்ளூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாம் காம்பேட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் மார்ஷல் ஆர்ட்ஸில் இருக்கிற மோஸ்ட் எஃபெக்டிவ் டெக்னிக்ஸை மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது ஒரு சிஸ்டமாக எடுத்துகிட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் நான் தான் ஆரம்பித்தேன். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபைட் பண்ணலான்னு யோசித்தேன். பட் நான் ஆரம்பித்து அந்த டைமில் ப்ராப்பராக கிளப்ஸ் இல்லை இங்கே எதுவுமே. ஸோ கிளப் ஆரம்பித்து ஒரு பேஸ் செட் பண்ணுறதுக்குள்ளே ஓகே இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பண்ணலாம், நமக்கு செட் ஆகுதுன்னா பட் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு ஐ brought it in. ஒரு 12 to 15 years ஆயிருக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு. அண்ட் இப்போ தான் ஷைன் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ MMA தமிழ்நாடு வந்து நம்பர் 1 டீம் இன் இந்தியா. சேம் வே ஆத்லீட்ஸ் வந்து இப்போ அஃப்ஷான் மாதிரி இன்டர்நேஷ்னலில் லெவலுக்கு ஒரு வருஷம் ஒரு லெவல் ஏறிட்டே போகிறாங்க. ஸோ அவங்க பர்ஃபார்மன்ஸில் தான் நம்ம ப்ரூஃப் இருக்குது தட் வி ஹாவ் த டாப் ஆஃப் த லெவல் athletes, ஜெனட்டிக்ஸ், ட்ரைனிங் எல்லாமே இருக்குன்னு. ஸோ இன்னுமே நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் வச்சு புஷ் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு தீஸ் கைண்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் த பின்னக்கிள், த பெஸ்ட் திங் தட் புஷஸ் அஸ். இப்போ தெரியுதா மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து என் ரத்தத்துலேயே இருந்திருக்கு. அது புரியுது. ஸோ இந்த மொமெண்ட்டை மேலும் சிறப்பிக்க அந்த மெடலை நீங்களே போட்டு விட்டிங்கன்னா எண்டிங் நல்லாயிருக்கும் இன்டர்வியூக்கு. சூப்பராக. ஸோ சூப்பர். இந்த MMA பற்றி டீட்டெயிலாக சொன்னீங்க. அண்ட் நீங்களும் அடுத்தடுத்த வேர்ல்ட் சாம்பியன்ஸ்லாம் கலந்துக்கிட்டு அடுத்த டைட்டில் தான் வின் பண்ணி அந்த மாதிரி இந்த கோல்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம கண்ட்ரியை வந்து மேலும் ப்ரௌட் பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லைவ். தேங்க்யூ ஸோ மச். ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's
finest audio wearable brand, starting at 999.